இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிந்தி ஷார்ட்ஸு, அதோட அர்த்தம். हिंदी शॉर्ट्स वीडियो और उसका मतलब तमिल में दूंगी मैं. இதில் வந்து பத்தாவுங்கி போலுங்கி அப்படின்னு சொல்லாமல் தூங்கி அப்படின்னு சொல்லியிருக்கேன். தூங்கி அப்படின்னா தருவேன், தமிழில் அர்த்தம் தருவேன் அப்படின்னு அர்த்தம். இப்படியும் சொல்லலாம். ஜவாப் தூங்கி அப்படின்னா பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அர்த்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 வீடியோ ஹிந்தி லேர்னிங் வீடியோ போடுறேன். நான் பேசிக் ஹிந்தி மட்டும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. சரளமாக எப்படி பேசுகிறது, ஒரு வார்த்தை கூட இன்னொரு வார்த்தை சேர்ந்து வர்றப்ப அதுக்கு என்ன அர்த்தம், தனியாக பேசும்போது அதுக்கு ஒரு மீனிங்காக இருக்கும், சென்டென்ஸாக பேசும்போது அதே வார்த்தைக்கு வேறு மீனிங்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வார்த்தைகளை நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் எப்பயுமே ஸ்டார்டிங்கை விட லாஸ்ட்டில் தான் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நிறைய முக்கியமான வார்த்தைகளை நிறைய சொல்லியிருப்பேன். லாஸ்ட்லலாம் ரொம்பவே முக்கியமான வார்த்தைகளை தான் எல்லா வீடியோவுமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஹிந்தி கற்றுக்கிறதுல. ஓகேவா? एक शादीशुदा आदमी ने खुद ही आत्मनिर्भर बनने का प्रयास किया। किचन गया, 4 ब्रेड सेकी और हरी चटनी लगाकर खा लिया। एक शादीशुदा आदमी ने खुद ही आत्मनिर्भर बनने का प्रयास किया அப்படின்னா ஏக் ஷாதிசுதா ஆத்மினே அப்படின்னா ஒரு கல்யாணம் முடிந்தவர். இங்கே வந்து நம்ம ஊரில் கல்யாணம் முடிஞ்சவங்க அப்படின்னு நம்ம தனியாக சொல்லுவோம். இங்கே ஷாதி சுதான்னு சொன்னாலே அவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஸோ ஒரு கல்யாணம் முடிஞ்சவர், ஒரு கல்யாணம் முடிந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிஹி ஆத்ம நிர்பர் அப்படின்னா தனக்கு தானே, தன் கையே தனக்கு உதவி, யாரையும் நம்பாமல் நம்மளே நம்ம வேலையை செஞ்சுப்போம்ல, அதுக்கு பேர் தான் ஆத்ம நிர்பர். இதை வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாரை நம்ப நான் இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி குதிஹி ஆத்ம நிர்பர் பன்னேக்கா பிரயாஸ் கியா. யாரை நம்பும் நான் இல்லை, நானே என்னை பார்த்துக்க தெரியும் எனக்குன்னு முயற்சி பண்ணியிருக்காரு. பிரயாஸ் அப்படிங்கிறது வந்து முயற்சி. கோஷிஷ் அப்படின்னாலும் முயற்சி தான், பிரயாஸ் அப்படின்னாலும் முயற்சி தான். இது வந்து படிக்கிறப்ப வரும், நடைமுறையில் அதிகமாக சொல்ல மாட்டாங்க, பட் நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரயாஸ் கியா அப்படின்னா முயற்சி பண்ணான் அப்படின்னு அர்த்தம். கிச்சன் கயா 4 பிரெட் சேக்கி அப்படின்னா கிச்சன் போனால் 4 ப்ரெட்டை ரோஸ்ட்டு, சேக்கி அப்படின்றது ரோஸ்ட் பண்ணா. ஆர் அப்புறம் ஹரி சட்னி லகாக்கர் காலியா. ஹரி சட்னின்னா பச்சை சட்னியை அதில் தடவி, லகாக்கர் அப்படின்றத அதில் அப்ளை பண்ணி, காலியா சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். இதை மொத்தமாக சொல்லணும்னா, ஏக் शादीशुदा आदमी ने खुद ही आत्मनिर्भर बनने का प्रयास किया, किचन गया 4 ब्रेड सेकी और हरी चटनी लगाकर खा लिया. ஒரு கல்யாணம் முடிந்த ஆள் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. கிச்சன் போனாங்க, 4 ப்ரெட் எடுத்தாங்க, ரோஸ்ட் பண்ணி அதில் வந்து பச்சை சட்னியை தடவி சாப்பிட்டாங்க. வாடா போடான்லாம் வராதுங்க, மரியாதை இல்லாத வார்த்தை தான், பட் வாடா போடா கிடையாது. இது நம்ம சாப்பிட்ருச்சு, வந்துருச்சு, போயிருச்சுன்னா சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி அர்த்தம் தான் இது. அரே அபே அப்படின்னு சொன்னால் தான் அது வாடா போடான்னு அர்த்தம். अब बेचारा 1 घंटे से चुपचाप बैठा है और पत्नी बार बार पूछ रही है, अरे मेहंदी भिगो कर रखी थी, वो कहाँ गई? और बेचारा 1 घंटे से चुपचाप बैठा है அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்புறம் அவர்னா அப்புறம், பெச்சாரா அப்படின்னா பாவம், ஒரு 1 घंटे சேனா 1 மணி நேரமாக, சுப்சாப் பேட்டா ஹேனா அமைதியாக உட்காந்துருக்காங்க, எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க, பேட்டா ஹே அப்படின்னு அர்த்தம். और पत्नी बार बार पूछ रही है, அப்புறம் மனைவி திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பூச்ச்ரஹி ஹே அப்படின்னா கேட்குறாங்கன்னு அர்த்தம். மனைவியை சொல்கிறதுனால அந்த ரஹி ஹேன்னு வரும். இதே ஒரு பையனை சொல்லணும்னா ரஹா ஹேன்னு வரும். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பேசுகிறது ஆண்களை பேசுகிறது அப்படின்றப்ப ஏ வரும் லாஸ்ட்டில், எல்லாத்துலேயுமே ஏ வரும். பெண்கள் பேசும்போது ஐ வரும். அது மட்டும்தான் வித்தியாசம். அதை மட்டும் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. बार बार पूछ रही थी, திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. அரே மெஹந்தி பிகா கர் ரக்கி தீ
அட மருதாணி குழச்சி வச்சிருந்தேன், ஓ கஹாங்கை, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முழுசாக சொல்லணுன்னா, பாவம் 1 மணி நேரமாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காங்க. மனைவி திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அட மருதாணி கலந்து வச்சுருந்தேனே, கலக்கி வச்சுருந்தேனே, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த 4 ப்ரெட்டை சட்னின்னு நினச்சி மருதாணியை பூசி சாப்பிட்டுட்டாங்க. मैं ऑलरेडी 20 लोगों को हिंदी सिखा रही हूँ, आप भी हिंदी जल्दी सीखना चाहते हो तो इस नंबर पर कांटेक्ट कीजिए, मैसेज कीजिए, कॉल मत करो. நான் ஆல்ரெடி 20 பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் ஹிந்தி சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிஸியாக இருப்பேன். ஸோ கால் அட்டன் பண்ண முடியாது சில டைம். அதனால் மெசேஜ் பண்ணி சேர்றதா இருந்தால் சேர்ந்து சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிங்க. भारत में बिस्कुट बनाने वाली केवल 2 कंपनियां ही फेमस हैं। एक है मारीगोल्ड, दूसरा है पार्ले जी। भारत में बिस्किट बनाने वाली केवल 2 कंपनियां ही फेमस है அப்படின்னா இந்தியாவில் பிஸ்கெட் தயாரிக்கும் கம்பெனி 2 மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கேவல் அப்படிங்கிறது சிர்ஃபு, கேவல் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், ஒன்லி அப்படின்னு அர்த்தம். பிஸ்கெட் பனானே வாலினா பிஸ்கெட் செய்கிறது கம்பெனி அப்படின்னு அந்த இதில் வந்த டயலாக அப்படி எழுதி போட்டிருக்கேன். ஏக் ஹை மாரிகோல்டு ஆர் ஏக் ஹை பார்லேஜி அப்படின்னு வருது. ஒன்று மாரிகோல்டு, இன்னொன்று பார்லேஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் பிஸ்கெட் கம்பெனி 2 மட்டும் தான் ஃபேமஸ் இருக்குது, ஒன்று பார்லேஜி ஒன்று மாரிகோல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். जी एक कप में जाता नहीं, दूसरा जाता है तो वापस आता नहीं. एक कप में जाता नहीं और दूसरा जाता है तो वापस आता नहीं அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒன்று கப்புக்குள்ளே போகாது, இன்னொன்று கப்புக்குள்ளே போனால் திரும்ப ரிட்டர்ன் வராது. பார்லேஜி போட்டோன்னுமே அப்படியே ஊறிடும்ல, அதை தான் ஒரு ஃபன்னாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வார்த்தையை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏக் ஜாத்தா நஹி, அது பெரிய சைஸாக இருக்கிறனால கப்புக்குள்ளே உடச்சா தான் உள்ளே போகும். இன்னொன்று உள்ளே போனோன்னுமே கரைஞ்சிரும். ஏக் ஜாத்தா நஹி, दूसरा जाता है तो आता नहीं वापस அப்படின்னு வருது. इस क्लास में जो सबसे ज्यादा बेवकूफ बच्चा है वो खड़ा हो जाए. अच्छा पूर्वी, तो तुम हो सबसे ज्यादा बेवकूफ. मैम अब अकेली खड़ी हुई अच्छी नहीं लग रही हैं. हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. क्लास में सबसे ज़्यादा जो बेवकूफ़ बच्चा है वो खड़ा हो जाए அப்படின்னா கிளாஸில் எல்லாத்த விட அதிகமாக முட்டாளாக இருக்கிற பிள்ளை அவங்க எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்றாங்க. அச்சா பூர்வி தும் ஹோ, அந்த பொண்ணு நின்னதுனால அப்படியா பூர்வி நீங்களா அப்படின்றாங்க. நீங்களான்னு சொல்லிட்டு சப்ஸே ஜாதா பேவக்கூஃப், எல்லாத்தோட முட்டாள் நீங்களா பூர்வி, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. மேம் ஆப் அக்கேலி கடி ஹுய் அச்சே நீ லக் ரே ஹேன். மேம் நீங்கள் தனியாக நிற்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ நின்று இருக்கவங்க தான் முட்டாள் அப்படின்னா நீங்கள் தான் முட்டாள் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. அதை புரிஞ்சு அவங்க அடிக்கிறாங்க. இது அதாவது வார்த்தைகள் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு சிரிப்பு வராது ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால, அதான் அர்த்தம். இன்னொரு விஷயம், நேற்று போட்ட கமெண்ட் எனக்கு பயங்கர கடுப்பாயிருச்சுங்க. யாராக இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைன்னா ஹிந்தி சேனலுக்கு வராதிங்க தயவு செய்து. நாய் தான் கற்றுக்கும், பேய் தான் கற்றுக்குன்ற சொல்கிறது வேணாம். நீ இந்த சேனலை மூடிட்டு ஹிந்தி கற்றுக்கொடு, ஹிந்திக்காரனுக்கு தமிழை கற்றுக்கொடு அப்படின்னு யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஹிந்தின்றது ஒரு ஸ்டேட்டோட மொழி கிடையாது. அதுதான் தப்பு, நம்ம பண்ணுற தமிழர்கள் பண்ணுற தப்பு அதுதான். ஹிந்தின்றது காமன் மொழி. இங்கிலீஷ் நம்ம எப்படி காமனாக பேசுகிறோமோ, இங்கிலீஷ் எந்த ஸ்டேட்டுக்குமே சொந்தம் கிடையாது, வெளிநாட்டு மொழி அது. அதை எல்லா ஸ்டேட்காரங்களும் பேசுகிற மாதிரி ஹிந்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணுமே தவிர, அது ஒரு ஸ்டேட்டுக்காரவங்களது, அந்த ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுகிறனால நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது காமனான மொழி.
எல்லா ஸ்டேட்லேயுமே தாய்மொழி ஒன்று இருக்குது, செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்குது. புரியுதுங்களா? இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன் நான் போலீஸ் ஸ்டேஷனில், சொல்லிட்டேன் நான். யாராக இருந்தாலும் என் சேனலில் ஹிந்தி கற்றுக்கிறவங்க மட்டும்தான் வரணும். திரும்பவும் என்னை திட்டுறதுக்காக கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன் நான். இந்த சேனலில் ஹிந்தி நல்லா கற்றுக்கிறணும். தமிழர்கள் கஷ்டப்படுறாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒருத்தர் இருக்கார் துபாயிலேருந்து. அவர் பாகிஸ்தான்காரவங்கள வச்சு வேலை வாங்குறாரு. அவங்களும் ஹிந்தி பேசுகிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு மொழின்னு நினச்சி கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டு போட்டுமே, உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? யாராக இருந்தாலும் இனிமேல் பேட் கமெண்ட் போடாதீங்க, சொல்லிட்டேன். அது என்னுடைய இஷ்டம், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்திக்காரவங்க ஒரு ஸ்டேட்டுக்காரவங்க நினைக்காதீங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தி இருக்குது செகண்ட் லாங்குவேஜ். அதனால் ஹிந்தி பேசினா உடனே ஹிந்திக்காரவங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க குஜராத்தியாக இருக்கலாம், பஞ்சாபியாக இருக்கலாம். தமிழர்களும் இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. சரிங்களா?